வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஜியோ நம்பர் 48 பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி ரிலீஸ் ஆன ஜியோ, இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். P&Rலேருந்து இந்த ஜியோ கொடுத்துருக்குறாங்க. ஜியோ நம்பர் 48 தேதி 27/4/2020, அதாவது ஏப்ரல் 27, 2020. இந்த ஜியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய சுருக்கம் பார்த்தீங்கன்னா SLS, அதாவது சரண்டர் லீவ் சேலரி வாங்குவோம் இல்லையா, எல்லாருமே வந்து ஒரு வருடத்துக்கு 15 நாள் சரண்டர் பண்ணிட்டு 15 நாள் ஊதியத்தை நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இருந்த நடைமுறையை வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க, நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. என்ன அப்படின்னா, அதாவது எல்லாருமே நம்ம பார்த்திங்கன்னா 15 நாளுக்கு சரண்டர் பண்ணுவோம் வருஷம் ஒரு முறை, அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 30 நாள் சரண்டர் பண்ணுவோம். இது 2 இதில் யாராக இருந்தாலும், அதாவது 15 நாள் வருஷம் ஒரு முறை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, 2 ஆண்டுகளுக்கு 30 நாள் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அப்படி பண்ணுற எல்லாருக்குமே அந்த ரூல், தமிழ்நாடு ரூல் 7A படி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த SLSஐ தற்காலிகமாக ஒரு வருடத்துக்கு நிறுத்தி வைக்கிறாங்க. அதாவது எல்லாருக்கும்னா ஆல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஆர்டர், அதாவது 27/4/2020, அதாவது இன்னிலிருந்து ஒரு வருஷத்துக்கு. இனி அடுத்த ஆண்டு 27க்கு மேலே நம்ம சரண்டர் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? அதாவது இப்போதைக்கு தற்காலிகமாக ஒரு வருஷத்துக்கு யாருக்கும் சரண்டர் கிடையாது. சரி, ஏற்கனவே அப்ளிகேஷன் கொடுத்தவங்களாம் என்ன பண்ணுறது? லீவ் கிரெடிட்டை வந்து SR புக்கில் கழிச்சாச்சு அப்படின்னா அதை மீண்டும் ரீக்ரெடிட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 15 நாள் கழிச்சிருந்திங்கன்னா அதை மீண்டும் அந்த லீவ் பேலன்ஸ்லேயே சேர்த்துறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை ட்ரெஷரிக்கு பில் போயிருந்தாலும் உங்களுக்கு வந்து அது பணமாக இந்த தேதியிலேருந்து பாஸ் பண்ண மாட்டாங்க, கிடைக்காது. ஓகேங்களா? ட்ரெஷரிக்கு பில் அனுப்பிச்சாச்சு, நமக்கு பணம் வந்துடும் அப்படின்னு நினச்சா அதுவும் தவறு. ட்ரெஷரியில் இந்த டேட்டு, ஜிஓ டேட் 27/4/2020லேருந்து எந்த பில்லுமே ECS போகாது, SLS பில். ஓகேங்களா? அதே போல் 2வது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து அனைத்து அரசு சார்ந்த இதில் பணியாற்றக்கூடிய எல்லா பணியாளர்களுக்கும், SLS வாங்குகிற அனைத்து பணியாளர்களுக்கும், லோக்கல் பாடிஸ் எல்லாருக்குமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி இந்த ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு தலைமைச் செயலாளர் திரு K. சண்முகம் அவர்கள். அதனால் வந்து SLS வந்து இந்த தேதியிலேருந்து ஒரு வருஷத்துக்கு, ஒரு ஆண்டிற்கு கிடையாது அப்படிங்கிற தகவல் தான் இந்த ஜிஓ. சிம்பிளான ஜிஓ நம்பர் 48 தேதி 27 ஏப்ரல் 2020. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மற்ற வீடியோக்களுடைய IFHRMS வீடியோக்கள் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.